ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குருபலம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சனி ஏழரை சனி இன்னும் ரொம்ப கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு பாத சனியாக மாறிடுச்சு. அதனால் சனி இன்னும் 2.5 வருஷம்தான் இருக்குது அதை கடந்து வரத்துக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் 26க்கு மேலே ராகு உங்களுடைய ராசிக்கு வராரு. ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வருது. 5ல் குரு வராரு. இந்த குரு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. பொதுவாகவே இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ராகுனாலையும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும். நான் அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் கும்பராசிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு வில் பவர் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை தாங்கி அதை கடந்து வரக்கூடிய சக்தி பெற்ற நபர்கள் 12 ராசிகளில் கும்பராசிக்கு இருக்குது. பொதுவாகவே நல்ல வில் பவர் கொண்ட ராசின்னு தான் நான் அதை சொல்லுவேன். பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி எது அப்படின்னா கும்பராசி தான். உங்களுக்கு இயற்கையாகவே இது நடக்க போகுது, இது பின்னால் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அதிக மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. இப்படி நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாகவே சந்திரன் மேலே ராகு வரக்கூடியது. ஜென்ம ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் குருவும் உங்களுக்கு பார்க்குறதுனால அது யோகமாக மாறிடுது. இந்த குரு 1 வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதுவும் ரொம்ப நல்லது. அதனால் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சனி 2ஆம் இடத்துல இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அந்த காலகட்டங்களில் உங்களை கோவப்படுத்தணும், உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சனி ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு உங்களை கோவப்படுத்துவார், படுத்து அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் உஷாருன்னு மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. அவங்களுக்காக தான் வாழ்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே நாட்கள் செல்லும் போது உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் மன உளைச்சல் ஆகாதீங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ்ஸு. ஆனால் இந்த ராகு பார்த்திங்கன்னா அன்நேச்சுரல் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐடி ஃபீல்டு, இதுக்கெல்லாமே நல்லது படுத்தி விட்டுரும், வளர்த்தி விட்டுரும். அது ராகு ஒரு விஷயத்தை வளர்த்தி விடும். அதனால் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ குருவோ எதுவுமே பார்க்கல. தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் 2ல் சனி வந்திருக்கு. வருமானத்துக்குன்னு ஒரு கிரகம் கொடுக்கும். சிறு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுக்கும். ஆனால் அது நல்லது. ஆனால் 11ல் குரு பார்க்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதை குரு பார்க்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11. அந்த இடத்துக்கு குருவோடைய பார்வை வரனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் தான். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் காரகன் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த டைம் இப்போ வரப்போகுது. இந்த வருடத்தில் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல, அதே மாதிரி விருப்பமான துறையில் உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் இருக்குது. படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, பிஸ்னஸ் ரீதியாக ஃபாரினுக்கு போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் ஆர்வம் முன்பை விட குறையும். பட் ஆனால் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சம்டைம் நீங்கள் புக் எடுத்தாலே சோஷியல் மீடியா பக்கம் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். அது எல்லாமே நீங்கள் உங்களை செல்ஃப்
செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படித்தாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருங்க. நிறைய மாற்றம் இருக்குது. புது புது நபர்களுடைய அறிமுகம், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அது மூலிமா ஆதாயமும் உண்டு. ஆனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி, பொதுவாகவே ரொம்ப கவனத்தோடு பேசி பழகிறது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி சனி எப்பெல்லாம் புதன் கூட சேர்றாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம் இருக்குது. அதுவும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்த நபர்கள் இருந்தாலும் சரி. தெரியாத நபர்கள்கிட்ட கூட பரவாயில்ல, தெரிஞ்ச நபர்களே உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடியவங்க குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு படித்து முடித்தோடனே பிளேஸ்மெண்ட் ஆகிறது, வேறு பக்கம் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்கு, நீங்கள் என்ன விஷயத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்கு, நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே இந்த ஜென்ம ராகு எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப், இந்த டெஸ்ட் பேபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 100க்கு 200% இல்லை 500% சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் கும்பராசியில் குழந்தை இல்லாத நபர்கள், கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், டெஸ்ட் பேபிக்கு போகிறேன், இல்லை ஐவிஎஃப்க்கு போகிறேன், இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த டைமில் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க. இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ராகு கேதுக்கள் எப்போவுமே இயற்கையை விட செயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதுக்கு மட்டும்தான் பிளெஸ்ஸிங் பண்ணும். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராகு சந்திரன் மேலே இருக்கிறது. அப்போது இப்போ கும்பராசிக்கு அந்த காலகட்டம், இந்த நாளை நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். குருவோடைய பார்வையும் இருக்குது. குருவும் 5ஆம் இடத்துல இருக்கார். சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. இயற்கை முறையிலையும் சரி, செயற்கை முறையிலையும் சரி, 2 முறையிலையுமே சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 5ஆம் அதிபதியோட தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா 1000% உங்களுக்கு உறுதியாக உண்டு. ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. லாட்ரி, புதையல் இந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டு. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரும். சிலருக்கு திடீர் திருமணம் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, லவ் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. 11 கூடைய குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால திடீர்னு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜு, இந்த மாதிரி பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. 7ல் கேது வந்திருக்கு. நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா கலத்திர தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வருமானத்தில் முன்பை விட நல்ல அதிகரிக்கும். அதாவது இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு பல வகையில் வரதுக்குண்டான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் போட்டு தான் ஆகணும். 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது பழைய பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் மாறி புதுசாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாதானமாக போய்க்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. குரு 5ல் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள், தாத்தாப்படி சொத்துக்கள் இது எல்லாமே தானாக சேரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை தாயாருடைய ஸ்தானத்திற்குனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இதாக இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கே சந்திரன் மேலே உங்களுக்கு ராகு இருக்குது. தாயாருடைய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் பரிகாரம் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு. ராகு காலத்தில் ராகுவோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய, ஏன்னா ராகு வந்திருக்கனால அதை உயர்த்தி விடுவார். மீடியா ஃபீல்டுனா சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு இருக்குது. குருவும் இருக்கனால உங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்காங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒருபோதும் பழிவாங்க மாட்டாங்க. உங்களுடைய நண்பர்கள் மட்டுமே உங்களை வாங்குவாங்க. ஏன்னா கும்பராசிக்கு அது இயல்பாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? கும்பராசிக்கு 5 குடையவரும் 8 குடையவரும் ஒருவரே போகிறாரு. யார்? புதன். புதன்னா நண்பர்கள். அதில் வந்து மேல் ஃபீமேல் 2 வெர்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் நண்பர்கள்கிட்ட எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் புதன் எப்போல்லாம் சனியை பார்க்குதோ, புதனும் சனியை எப்போல்லாம் சேருதோ, இந்த 1 வருட காலத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட. அவங்க கூட ஜாலியாக பேசுங்க, பழகுங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை எதுவும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ, தெரியாமல் மனிதனாக இருந்தாலே தவறு செய்வது இயல்பு. என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருபோதும் நம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க தயவு செய்து. அதனால் பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்ப ராசிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம்லாம் பண்ணிக்கோங்க. 5ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். பொதுவாகவே கும்பராசிக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கனால இந்த டைமில் வந்து ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் ஒரு நிலையில் இருக்கும். உங்களுடைய கஷ்ட காலங்களையும் துன்ப காலங்களையும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதனால் இந்த 5ல் வரக்கூடிய குரு வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரு உபாசனை எடுங்க, குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், குருநாதர்கள்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குங்க, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக வந்து இந்த ஜென்ம ராகிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வ உபாசனை, மெடிடேஷன் தான் சிறந்த வழி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது? இந்த உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான வருடம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்து உட்காராரு. 9ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு. இந்த அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கிய குருவாக மாறுறாரு. அது போக வந்து ராகு வந்து 5ஆம் இடத்துக்கும், கேது வந்து 11ஆம் இடத்துக்கும், சனி 6ஆம் இடத்துக்கும் போகிறாரு. உங்களுக்கு இந்த முக்கியமான 3 கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. ராகு கேதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் உங்களுக்கு வந்து உட்காரப்போகுது. சனிக்கும் 6ஆம் இடம் ரொம்ப நல்லது தான். 6ஆம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளால் வெற்றி பெற முடியாத ஒரு இடம். அதனால் வந்து உங்களுக்கு 6ஆம் இடமும் நல்லா இருக்குது. 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக 9ஆம் இடம் இருக்குது. அதில் வந்து குரு பயிற்சி அஷ்டமத்தில் இருந்து, இந்த அஷ்டம குருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சிறு சிறு தடை தாமதங்கள் வீட்டில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குது. பொதுவாக இந்த ஏப்ரல் 26க்கு மேலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏப்ரல் 26 கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. 11ஆம் இடம் கேது வரனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால் கேது அங்கே வரதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க.
உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா 2 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய கெரியரை, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஃபேமிலியை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது துலா ராசிகளுடைய கடமை கடமை கடமை. இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பொதுவாகவே உங்களுடைய ராசி சிம்பலே தராசு தான். ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியும் பார்த்துக்கங்க, அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. மெயினாக வந்து என்னென்னா ஃபேமிலினா ஃபேமிலிக்காகவே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேலையோ அல்லது பிஸ்னஸோனா அதுலேயே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அடைய முடியுங்க. 10ஆம் இடத்துக்கு, அதாவது 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து 10ஆம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் சிறு சிறு தடை. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்த்தாரு. 2ஆம் இடம்னா வருமானத்தை தடை பண்ணுவார். குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. அதனால் தொழில் மூலிமா இவ்வளோ நாளாக வருமானங்கள் வராமல் இருந்தால் கூட இனி வந்து தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஈட்ட முடியும். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல கேது வரதுனால தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள், 11ல் கேது இருக்கனால தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன்ஸு இதெல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ, என்ன நீங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாது. சனி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைனா கூட உங்கள் ஆஃபீஸில் வந்து இனி உங்களுடைய புகழ், உங்களுடைய இது வந்து என்னென்னா வேலை உழைப்பெல்லாம் அங்கீகரிக்கப்படும். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் யாருன்னு தெரியலனா கூட இனிமேல் வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி எதிரிகள் வந்து இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டுருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு. அப்போது உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. இது ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறதா பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கே ராகு வராரு. ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். அதனால் உழைக்காத வருமானம், லாட்ரி புதையல், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து இந்த மாதிரி உழைக்காத வருமானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கனால இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு சனி பார்க்குது. 10ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் இது எல்லாமே அடிக்கடி போகிற மாதிரி வரும். நீங்கள் இப்போ வந்து உள்ளூரில் இருந்தால் கூட வேறு பக்கம் உத்தியோகம் கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூரில் போய் அலைஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலைச்சல்கள் உறுதியாக உண்டு. ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களாக தான் மாறும். கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி முன்பை விட நல்லா படிக்கக்கூடிய திறமையும் இருக்குது. படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையில் மற்ற எந்த கிரகத்தோடைய பார்வையும் இல்லை. ஆனால் வந்து 3ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால முன்பை விட நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உயர்கல்விக்குலாம் அது ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சோன்னே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல போட்டித் தேர்வுகளில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் உறுதியாக கிடைக்கும். இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூரியனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். காலையில் 6 to 7 சூரிய குறையில் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்க. நீங்கள் படித்ததும் இதுவும் சேர்த்து சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறதுனால நிறைய பேத்துக்கு புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கிது. சந்தான பிராப்தி இவ்வளோ நாளாக வந்து
உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த டைமில் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா கூட 5ஆம் இடத்துல வந்து ராகு வரதுனால, புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால குழந்தைக்காக நீங்கள் மருத்துவம் எடுக்கும்போது சந்தான பிராப்தம் கிடைச்சிடும். அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். குருவோடைய அனுகிரகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கனால ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது மூத்த சகோதரன் வழி அல்லது வந்து சகோதரி வழி உறவுகளில் சிறு சிறு விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். காதல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வீட்டில் சொல்லிடுங்க. தேவையில்லாமல் பயப்படாதீங்க. 5ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுடைய காதலன் வந்து உங்களுக்கு ஒர்த் இல்லை, காதலனோ அல்லது காதலியோ லவர் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை வீட்டில் உடனடியாக சொல்லிடுங்க. மேக்ஸிமம் வீட்டில் ஒரு அடியோடு விட்டுருவாங்க. ஆனால் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சிலருக்கு தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. 5 குடையவராக போய் 6லேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அது வந்து உங்கள் வீட்டில் வந்து பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை இழுத்துட்ருவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக குருவோடைய அனுகிரகம் பார்வை இருந்துச்சு. இப்போ குரு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3ஆம் இடத்துக்கு தான் பார்வை இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு பார்வை இல்லை. அதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, வீண் சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. பொதுவாக எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பாதிப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஹெல்த் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது. இல்லை அப்படின்னா அது பெரிய செலவுகள் 1000 500க்குள்ளே ஒரு செலவை முடிங்க. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் இழுத்துட்ரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்குண்டான இது இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும். இவ்வளோ நாளாக கடனாலே ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ ஆனால் கேஸ் என்னமோ ஆகிறது உங்களுக்கு தான். சனி 6ஆம் இடத்துல வந்திருக்கனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 6ஆம் இடம். அதில் சனி வந்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி கடனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். துலா ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அடைய போகிறாங்க. பெரிய பெரிய பாராட்டுகள் வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும். 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார். அதனால் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான். 9ல் குரு இருக்குது. அதே மாதிரி சனி 6ஆம் இடத்துல இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கிறது. அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை தாமதங்கள்லாம் போயிடும். உங்களுக்கு கட்சியோடைய சப்போர்ட் கிடைக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றம் தான். இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தான். உங்களுக்கு கட்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவும் இருக்கனால ஈஸியாக எலெக்ஷன்லாம் வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் துலா ராசிக்காரங்கள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அமோகமான வருடமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸோ ஒரு நல்ல
டெண்டரோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு வாய்ப்பும் வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். அரசாங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பல வகையில் வருமானங்கள் வரும். ஆனால் அந்த வருமானங்கள் வரும்போது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாளலைன்னா அதுவே நமக்கு தீங்காகவும் முடியும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 11ல் வந்திருக்கிற கேது வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். யாருக்காவது ஏதாவது திசைகள் இருக்கும்போது கேதுவோட புத்தி இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு 2 தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகங்கள். ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். உங்களுக்கு 9ல் குரு இருக்கனால ஒரு நல்ல குருநாதர், குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. குருநாதர்கள் யாராவது இருந்தால் அவங்க காலில் விழுந்து வணங்கி பிளெஸ்ஸிங் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். அது யோகமாக மாறும். அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரை, புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நடக்கும். துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால ஏதாவது தெய்வ உபாசனை உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உபாசனை பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட காலங்கள், துன்ப காலங்கள் அப்படின்னு வரும்போது அது உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும். ஸோ துலா ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பிறக்குது. இந்த வருடம் வந்து மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வராரு, 10ஆம் இடத்துல சனி, அப்புறம் ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தாங்க. தொழில் ஸ்தானத்துக்குள்ள சனி வராரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிரனும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். பட் ஆனால் வந்து வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி தான். சனி வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி. சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதியை வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல விருத்தி தான் பண்ணுவார். சனி எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார். அதனால் வந்து தொழில் ஸ்தானம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த இது இருக்குது. அவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் வந்து என்னென்னா ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில் இருந்துட்டு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம், தொழிலுக்காக நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்போது வந்து இருக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் வந்து தொழிலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகிறது உண்டான அமைப்புகளும் இருக்குது. புதுசாக தொழில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. மெயினாக வந்து தொழிலுக்காக உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்களும் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஸும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க. எந்த வகையிலையாவது இல்லை உங்ககிட்ட காசு பணம் இருக்குது ஆனால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடைப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. 2 அமைப்புமே இருக்குது. பழைய பார்ட்னர் போகிறதுக்கும் புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புமே நடக்கும். ஏன் 2 விஷயம் சொல்கிறேன்னா மிதுன ராசினாலே எல்லாமே 2ஆக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
மிதுன ராசி வந்து விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. என்னென்னா நல்ல கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குங்க. அது 9ஆம் இடத்துல ராகு வரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துக்கு கேது வந்து 3ல் இருக்கணுங்க, 12ல் இருக்கணும். இது வந்து கேதுக்கு ரொம்ப நல்ல இடம். உங்கள் ராசிக்கு 3ல் கேது வருது, 9ல் ராகு வருது. உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க அது எல்லாமே தேடி வரும். ஏன்னா 9ஆம் பாவம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறது தேடி தானாக வரும். பேர் புகழ், நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே, நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தானாக தேடி வரும். ஆனால் அந்த தேடி வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் அந்த டைம்லேயும் வந்து விளையாட்டுத்தனமாக அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இந்த குரு வந்து உங்களோட ராசிக்கு வரும்போது நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணியே தீரணும். இல்லைன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு போயிட்டு வரணும். அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதாயம் வரும். இதை வந்து நல்லா மனசில் ஏற்றிக்கங்க. சோம்பேறித்தனத்தெல்லாம் என்ன செய்யணும், மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான். ஏன்னா நிறைய பிராப்தம் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும். ஒரு விஷயம் வந்து கிடைக்கணுன்றதுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே அது கிடச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. அந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் இந்த டைம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகம்தான். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. உங்களுடைய ராசியில் வந்து குரு இருக்கனால 5ஆம் இடத்தை பார்க்கறனால தெய்வ கடாட்சம் இருக்கும், தெய்வ அனுகூலம் இருக்கும். குலதெய்வத்தை வணங்குங்க, குலதெய்வத்துடைய ஆசிகள் பெறுங்க. உங்களுக்கு எல்லாமே யோகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள். ஒரு சிலர்லாம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிசல்ட் எழுதிட்டு இந்த பேங்க் வேலைக்கு போகிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் ஆர்வமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை வர்றதுனால படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, ஞாபகத்திறன் குறைவாக இருக்கிறது, படிப்பில் வந்து மந்த நிலை, இது எல்லாமே இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லாயிருக்கும். லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா காசு பணம் வரும். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஞானம், அறிவு இதெல்லாம் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. மிகப்பெரிய சிறப்பான யோகத்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய யோகம்தான், சிறப்பான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். வீடு வாங்கக்கூடியது, அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால கணவனும் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. 4ஆம் இடத்துல வந்து கேது, இதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு, அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார், அப்போ விரய குருவாக இருந்திருப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த எல்லாமே மாறிடுச்சு. இந்த விசுவாச வருடத்தில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை உறுதியாக உங்களுக்கு உண்டு. புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சில விஷயங்களை மறைக்கிறது, அது ஏன்னா அவங்களுக்கு பாரமாக இருக்கும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பை தான் மெயினாக நினைப்பாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா 10ல் வந்து சனி வராரு, 9ல் ராகு வருது. 9ஆம் இடத்துல ராகு வரும்போது நீண்ட தூர பிரயாணத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் பேர் வந்து சம்டைம் வந்து படிக்காத சம்டைம் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. அப்போ வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
அப்போ குருவோடைய அனுகிரகத்தினால வந்து சில பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சனியோடைய பார்வை இருக்குது, அதனால் அதையும் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துலைக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கோ அந்த விஷயமா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதம்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல பாக்கியமான விஷயங்களாக நடக்கும். 9ஆம் இடத்துக்கு ராகு இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல கோயிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகள் செல்வது, அதே மாதிரி குருமார்களை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி புனித யாத்திரை மட்டும் இல்லை, புனித நதிகளில் நீராடுற பலனும் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. ஒரு நல்ல உபாசனை எடுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். வந்து ராகு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து சனியோடைய வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல கேது வந்து நன்மைகள் தான், உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் உயர்வு, பெரிய பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் ஒரே நாளில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சராக மாறுறது, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பட்டி தொட்டி எங்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் லஞ்ச லாவணியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கனால கர்மஸ்தானம்னு சொல்கிறது, அதனால் அவருடைய வேலை செஞ்சிருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பக்கபலமாக இருந்து நல்ல பலன்களை உறுதியாக கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது. உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால பதவி ஸ்தானத்துக்கு இருக்கனால அந்த அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சம்டைம் வந்து ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே வீட்டில் ஒரு விஷயங்களை வந்து சொல்லி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகிறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தாயாருடைய உடல்நிலையிலையும் தேக ஆரோக்கியத்திலும் கட்டாயம் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தாயாருக்கு உடல்நிலையை பார்த்துக்கங்க. ஏன்னா குருவும் வந்து பாதகாதிபதியாக போகிறார் உங்கள் ராசிக்கு. அப்போது சந்திரன் மேலே வரும்போதும் சரி, சனி 4ஆம் இடத்தை பார்க்குது. மிதுன ராசிக்காரங்க சனி 10ஆம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனியோடைய பார்வை 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்துக்கு, தாயாருடைய ஸ்தானத்துக்கு இருக்கனால தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது சிறு ஆயுள் கண்டமோ இருக்குது, அதனால் அதுக்குண்டான வழிபாடை பண்ணிக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்க, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு வந்து சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கண்டமெல்லாம் போகும். அதே தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறதுல ராகு வந்திருக்கனால தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக மிதுன ராசிக்கு வந்து தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வீடு வாங்குறது, பழைய வீட்டை வாங்குறது, வாங்கி ரெனோவேட் பண்ணி அதில் குடி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது. பொதுவாக நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பொதுவாகவே இந்த வருடம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டால் நல்லது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் என்ன நன்மை இருக்குது, இந்த விஷயத்தில் என்ன தீமை இருக்குதுன்னு பகுத்து, அதாவது தனியாக பிரித்து ஆராய்ந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட வெற்றிக்கு இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் பண்ணும். உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரணமாக கிடைக்காது, நம்ம நிறைய போராடி தான் கிடைக்கணும். ஆனால் இன்னும் இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத் ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா 7.5 சனி வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலகிடுது. குருவும் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துக்கு போனாலும் கவலையே கிடையாது. இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுவார்.
ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது வந்து 8ஆம் இடத்துக்கும் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். மிகப்பெரிய லெவலில் காசு பணம் சம்பாதிக்கிறது வந்து இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். பொதுவாகவே எக்கனாமிக்கலாக நல்ல வளர்ச்சி அப்படின்னா ராகு தான். அப்போது 2ஆம் இடத்துக்கு ராகு அங்கே வரும்போது குருவோடைய பார்வையும் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரு 6ஆம் இடத்துல இருந்து குருவோடைய 9ஆம் பார்வையை தனஸ்தானம், நல்ல வருமானம் வரக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல யோகம் தானே. 6ஆம் இடம் மறைந்த குரு நிறைந்த பலனை செய்வார். 6ஆம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம்தான். சனியோடைய இதுவும் முடிஞ்சிருச்சு, 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு, ராகு கேதுவோடைய தொந்தரவுகளும் இல்லை. 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வையும் இருக்குது. அதனால் தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொழிலுக்காக கடன் வாங்கி பண்ணலாமான்னா 6ஆம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. அப்போது ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லோனு தாராளமாக கிடைக்கும். நல்ல கவர்மெண்ட் மானியத்தோடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குறைந்த வட்டியில் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய பார்வையில் இல்லை, இந்த 7.5 சனியோடைய இது முடிஞ்சிருச்சு. அப்போ சனி வந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம்ங்கிறது உபஜய ஸ்தானம். அதே மாதிரி காரிய வெற்றி, காரிய சித்தி, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயுமே இனி உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாலுமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக உண்டுங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளாக எந்த ரெகக்னைஸுமே கிடைக்கலனா கூட இப்போ உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும். 2வது ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது மகர ராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடம் தான் இன்டர்வியூ, அங்கேயே சனி வந்திருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அது எல்லாத்துக்குமே விடுதலை தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. சனி 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்னா என்னென்னா பாக்கியஸ்தானம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகமும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால ஆர்வம் படிப்பில் இருக்காது. அதே மாதிரி படித்தது ஞாபகம் குறைவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 7.5 சனி மேலே பழி போடக்கூடாது. இவ்வளோ நாளாக இருந்துச்சுல அதோடைய தாக்கம்லாம் சொல்லக்கூடாது. இயற்கையாகவே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி ராகுவும் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் தன சேர்க்கை ஏற்படும். இந்த பணம், வரக்கூடிய பணம் வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய பணமாக வரும். அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்காத வருமானம் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தொழிலில் சும்மா ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு 50,000 போடுறீங்கன்னா அது வந்து 1 லட்சமாவோ 2 லட்சமாவோ மாறலாம். ஆனால் அப்படியே அது வந்து 100 மடங்காக மாறுறது. 2 லட்சம் நீங்கள் 1 லட்சம் போட்டிங்க அப்படின்னா 10 லட்சமாக மாறுறது, 1 கோடியாக வர்றது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகு தசை நடக்குதுன்னா சொல்லுங்கள், நான் பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மகர ராசிக்கு இது சூப்பரான டைமு. குரு தசை நடந்தாலுங்க, குரு 6ல் போனாலும் 2 பார்க்குறாருங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்கு. இது இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்கனாமிக்கல் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் தொடங்கினாலும் அது மூலியம் நல்ல காசு பணம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். தன சேர்க்கைக்கு இது வந்து ரொம்ப சூப்பரானது. உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வைங்க. அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வேல்யூ ஆக்கி கொடுக்கும்.
அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது செய்யறதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும், இல்லை ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போல்லாம் வந்து அவங்களே உங்களை என்கரேஜ், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களே குடும்ப நபர்களே உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பாங்க. உங்கள் பக்கம் சப்போர்ட் நின்று நீங்கள் புதுசாக செய்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போகிறதுனாலும் சில பெண்களுக்கெலாம் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலம் இந்த வருடத்தை வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே சாதிக்க முடியும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல வந்திருக்க கேது வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் வந்திருக்கனால கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது செலவாக இருந்தாலும் சரி. ராகு 2ஆம் இடத்துல வந்திருக்குங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயம், அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது நல்லது. ஆனால் 2ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம்டைம் வந்து பிரேக்கை உண்டு பண்ணுவார். அதனால் குடும்ப நபர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள், வெளிநபர்களுடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையானும் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்து ஆராய்ஞ்சு பாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இதில் வந்து தெளிவாக இருந்துக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 6ஆம் இடத்துல வந்திருக்கனால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது நோய் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம். குரு எங்கே இருக்காரோ அங்கே இடத்த வளர்த்து விட்டுருவார். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுடைய நேரத்தையும் மனசையும் செலவிட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு போடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி உங்களையே பிஸி பண்ணிக்கங்க. இதுதான் மிகப்பெரிய லெவலில் பரிகாரம் நான் சொல்லுவேன். ஆனால் சேம் டைம் உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துலேருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால மருத்துவ விரயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸு எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகும். உங்களுக்கு ஃபேவர் ஆக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால வழக்குகளில் வெற்றி, 10ஆம் இடம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்போ வழக்குகளில் வெற்றி, எதிரிகளை வந்து ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கலைத்துறைக்கு வந்து இது ஒரு அபாரமான வளர்ச்சி, மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் கேர்ஃபுல்லாக செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மைனஸ் ஆகாமல் பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து இந்த 7 சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு தான் போவார். அதனால் அது உங்களுக்கு நன்மை தான். ட்ரை பண்ணுங்கள். மகர ராசிக்கு வந்து ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஒரு விரயத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுருவார். அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறது, ஒரு பல தரப்பட்ட இன்கம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறையா வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே ஜெயம்தான். மிகப்பெரிய லெவலில் வெற்றி யோகம் கிடைக்க போகுது உங்களுக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வெற்றி, நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சனியும் வந்து உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிட்டு 3ஆம் இடத்துல இருக்கனால காரிய வெற்றி அப்படிங்கிறது, நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தானாக தேடி வருது. இதை பார்த்துக்கோங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது காரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், அதுக்குண்டான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பொதுவாக இந்த வருடம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகமும் மாற்றமும் இருக்குது. நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. இவ்வளோ நாளாக சனி உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. 2.5 வருஷத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது உயிர் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதராசி பிள்ளைங்கன்னு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் அந்தளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம்தான். பாக்கிய சனி 9ஆம் இடத்துக்கு சனி எப்போல்லாம் வராரோ அது என்னென்னா பாக்கியம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் கிடச்சா பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இந்த விஷயம் கிடச்சிட்டா நமக்கு ரொம்ப பாக்கியம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பரிபூரணமாக இனிமேல் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டார், இனிமேல் கொடுக்கணுன்னா அவர்கிட்டே ஸ்டாக்கே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டம் துயரங்களை சனிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க. இனி அவர்கிட்டயே கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ராகு அஷ்டமஸ்தானத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு கேது வருது, குரு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. 3 கிரகம் பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது குரு சனி. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த பாடத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் அதை கடத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. தோல்விங்கிற இதுவே உங்களோட லைஃப்லேருந்து அப்படி தூக்கி எறிஞ்சிடலாம். இனி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது, நல்ல அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான இதுதான். உங்களுக்கு சனி 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானங்கள் இருக்கும், நிரந்தரமான வருமானங்களாக மாறும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன தடைகள்லாம் இருந்துச்சு, தாமதங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடும். என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. புதுசாக தொழில் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம். பாக்கிய சனியாக இருக்கனால ஒரு நல்ல குருநாதர்கிட்ட பிளெஸிங் வாங்குங்க. கோவிலுக்கு போகிறது, இந்த புனித யாத்திரைகள் போகிறது, தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்கெலாம் இது சூப்பரான டைமாக இருக்கனால அதெல்லாம் பண்ணுங்கள். தொழில் இன்னும் நல்ல சிறப்படையும். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய குரு தொழில் ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். ஸோ அதனால் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குருவே அந்த ஸ்தானத்தில் இருக்கனால புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுபவசாலியோ அல்லது அதில் திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. வாங்குங்க, உங்கள் தொழில் நல்லபடியாக அமைப்புகள் வரும். அது மூலிமா நீங்கள் லோன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம். அதில் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, 12ல் வந்திருக்கக்கூடிய குரு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடையினால் வெளிநாடு செல்வது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக விசா கிடச்சிரும். வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இது எல்லாமே இந்த மாதம் கிடச்சிரும், இந்த வருஷம் கிடச்சிரும். இந்த கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வருமானங்களில் வரும்போது அதை கரெக்டான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, இல்லைன்னா அது அப்படியே தடையாயிரும். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். என்னங்க சொல்கிறீங்க, 7 இது அஷ்டமதி சனி
சனி தான் வந்து இருந்துச்சு. இதுவும் பத்தாதானா 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க. அங்கே கேது வந்திருக்கனால ராகு கேது பொருளாதாரத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணும். குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப ரொம்ப இப்போ எப்படி இந்த 2 வருஷம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது. பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், அங்கே ராகு வருது. அதனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குருவோடைய அனுகிரகமும் இல்லை, ராகுக்கு எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி வந்து பாக்கியத்தை கொடுப்பாரு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அமைதியாக போயிட்டிங்கனாலே நல்லது. அதாவது சண்டை சச்சரவுகள் வரும்போது மூவ் ஆன் பண்ணிப்போங்க, பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன அதிக லெவலில் எதிர்பார்க்கறது வந்து நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நபர் தான். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப டெடிகேட் பண்ணக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலுமே அந்த ராகு கேது குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது ஒன்று கை வைக்கும். உங்களுடைய நியாயமான விஷயங்களை கூட அது கை வைக்கும். ஆனால் அது நீங்கள் உஷாராக இருந்துக்கங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. மண் விளக்கு வாங்கி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, காசு பணம் வர்றது, இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை அகற்றி கொடுக்கும். அதனால் இந்த விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப சக்ஸஸான பரிகாரம் இது. அதே மாதிரி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கிறது ஒரு சில சமயத்தில் வந்து யோகத்தையும் கொடுக்கும். அதாவது உழைக்காத வருமானம்ங்கிறது 8ஆம் இடம் தான். இந்த ராகு வந்து சம்டைம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துறதுனால லாட்ரி புதையல், அதாவது உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. அதனால் உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றது, பினாமி சொத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த சனினால் பாதிப்பு இருந்திருக்குல்ல, இப்போ இந்த பினாமி சொத்துங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றது, கடனால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடனால் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். நீங்கள் இந்த சனியும் குருவும் பார்க்குறதுனால ஒரு நாள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி முருகன் மந்திரம் படிங்க, முருகனுடைய வேல் மந்திரத்தை படிங்க. முருகனுடைய இது வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த மந்திரத்தை வேல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சடாட்சர தீபம் போடுங்க, சடாட்சர மந்திரம் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல மார்க்கெல்லாம் வாங்க முடியும். உயர்கல்வியிலலாம் ரொம்ப, ஏன்னா சனி வந்திருக்காரு, நல்லபடியாக படித்து உங்களால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த வருடம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். படித்து முடித்தோன்னே வேலை, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம் குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டு பதவி ஸ்தானத்தை வந்து குருவும் பார்க்குது. பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது பல நன்மைகள். அதனால் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் போய் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டானது, பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மை உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் வந்து பிறக்கும் போதே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கோப தாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். வார்த்தைகளை விட்டுட்டு அதை எடுக்க முடியாதுல்ல, அதனால். அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லோன் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ குருவோடையது 12ஆம் வீட்டிலேருந்து, 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம். அப்போது ஒரு சுப விரயத்தை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். பேங்க் ப்ராசஸை பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிரும். மற்ற டைமில் நீங்கள் பண்ணுறத விட இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகும்.
அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேரேஜ் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் ராகு கேதுவோ இல்லை சனியோ எந்த கிரகத்தோடைய தொந்தரவுமே இல்லாதனால நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கலத்திர ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் சனி மட்டும்தான் இருக்கார், வேறு எந்த கிரகமுமே இல்லை. ஸோ அதனால் வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 12 குடையவராக இருக்கார். காதலுடைய கிரகம் புதன். அவர் வந்து சனி கூட சேர்றதுனால அதனால் வந்து என்னென்னா ஒரு பெரிய துரோகத்தையோ அது ஒரு இழப்பையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். அதே மாதிரி தாயாருக்கு வந்து முன்பை விட வந்து உடல் ஆரோக்கியம் தேரும். தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சனி வரதுனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்குது. தந்தைக்கு சிறு கண்டம் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 8ல் ராகு இருக்கனால உயில் சொத்துக்கள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த கேஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள், கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிற மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை. ராகு அஷ்டமத்தில் வந்திருக்கனால நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா பேர்த்துக்கு கிடைக்கும். ஆனால் எந்த பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி பப்ளிசிட்டி தான். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. கலைத்துறை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம். 9ல் சனி வந்திருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுடைய பெரும் ஆதரவு உங்களுக்கு கிடச்சி போகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அது திரிகோணமான ஸ்தானமாக இருக்கனால பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் கட்சியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களை பெரிய லெவலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடகராசியில் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப வளர்ச்சியான ஆண்டு தான் இந்த வருஷம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, முன்னேறக்கூடிய வருடமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இருக்குது. இது வந்து என்னென்னா சொந்த வீடு வாங்கினது, நகை வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து அது நமக்கு எந்த சனியோடைய பார்வையும் கிடையாது, ராகு கேதுவோடைய பாதிப்பும் இல்லை. அதனால் ஒரு சிலருக்கு வந்து 5ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது நடக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஆனால் 5ஆம் இடம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளாக நீங்கி அது பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க, தெய்வ பாக்கியங்களை தேடிக்கங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கனால இந்த பாக்கியம் 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு குருநாதர் ஸ்தானம், உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு குருநாதர் வழிபாடை தேடிக்கங்க. ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்குமே அந்த தெய்வம் உங்கள் கூட இருந்து துணை நீக்கும். நல்ல காலங்கள்லையும் சரி கெட்ட காலங்களையும் சரி உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து நிற்கும். 9க்கு சனி வரும்போது தெய்வ உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பொதுவாக கடகராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது. குரு வந்து பயிற்சி ஆகிறாரு, சனி பயிற்சி ஆகிறாரு, ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. ரொம்ப நல்ல பலன்கள் தான். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு. இப்போ சனி வந்து உங்களுக்கு பயிற்சி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பஞ்சமம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் தான். சனி எந்த இடத்துல நீங்கள் போகிறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி விடுவார். ஸோ அதனால் நல்ல அதிர்ஷ்டம், லக்ஷ்மியோடைய பூரண பரிபூரண அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரம்
நேரத்தில் குரு வந்து அஷ்டம குருவாக மாறுறாரு. அஷ்டம குருவாக மாறுறது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லது தான். அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 4ல் வந்து ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள். பெரிய கிரகங்களுடைய அமைப்பு. மாத பலனில் நம்ம மாதம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டம், மன உளைச்சல், உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவுசெய்து நம்புங்க. விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தடைகள், எல்லாத்துலேயுமே தாமதம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தாமதப்படுத்தியிருக்கும் அல்லது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இதனாலேயே என்ன மன உளைச்சல். சனி சந்திரனை 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கும்போது மன ரீதியாக உங்களை அறியாமையே சம்டைம் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே வந்து நல்ல திறமைசாலிகள். அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா இயல்பாகவே அவங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்து அவங்க நல்ல டேலண்டான பர்சனாக இருக்கனால கண் திருஷ்டி, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக அவங்களுக்கு வந்துடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கூட இருக்கவங்களே பொறாமப்படுவாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள். உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா அது வந்து என்னென்னா, நம்ம நண்பர்கள் இருந்தால் தான் வாழ முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாமரை இளைநீர், தாமரை வந்து தண்ணீரில் இருக்கும். ஆனால் தாமரை இளைநீரில் வந்து தண்ணீர் ஒட்டாது. அது மாதிரி ஒட்டாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஏமாற்றங்களை சந்திக்காதீங்க. அஷ்டமாதிபதி புதனும் சனியும் கிரக சேர்க்கையில் சேர போகிறாங்க. அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகளை ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாற்றிட்டு போகிறது. இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மாதம், இந்த வருடம் பிறந்து ஒரு மாதத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறது, இவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை கடன் கேட்டால் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பணம் கொடுத்துட்டு நீங்கள் மன உளைச்சலில் நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் சரியான மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். ஆனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தடை தாமதம்லாம் நீங்களும் சனியோடைய பார்வை இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இப்போ சனியும் பெயர்ச்சியாகி போகிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வருமானங்கள் வந்துடும். அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானத்தை பார்க்கணும். தொழில் மூலியமாக நல்ல லாபமும் வரும், நல்ல வருமானமும் வரும். குரு பார்க்கக்கூடிய தனஸ்தானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே நிரந்தரமான ஒரு வருமானம் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சனி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை விருத்தி பண்ணுவார். 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குது. சனியும் குருவும் பார்க்கறதுனால, 2ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காசு பணம் இந்த வருடம் உறுதியாக உண்டு. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க, ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப பார்த்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ஏற்கனவே அவங்க உங்கள் மேலே ஜெலஸாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் தப்பிச்சுக்கோங்க. ஒரு சனிக்கிழமை வந்து என்னென்னா விளக்கு போடுங்க. ஒரு சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு சனி வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும். படிப்பில் நல்ல ஆர்வங்கள் வரும். ராகு வந்திருக்கனால படிப்பில் வந்து டைவோஷனும் வந்து
வந்துடும். சோஷியல் மீடியா பக்கம் போகிறது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, அந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறது, அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது, உத்தியோக ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது, ராகும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வாகனம் வாங்குறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, ஒரு பிளேஸ் வாங்குறது, தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது குரு கொடுத்துருவார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ட்ரீம், நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா குருவோடைய பார்வை இருக்கனால இந்த வருடம் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. குருவோடைய இது வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறனால குருநாதர் வழிபாடு, குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னா இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியாக வெளியூர் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிமாநிலம், வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வெளியில் ஃபாரினில் போய் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து குரு அனுகிரகம் இருக்கனால அது கிடச்சிரும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களாம், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரினுக்கு நிறையா ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும். இந்த வருடத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடச்சிரும். ட்ரை பண்ண ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டூராவது ஃபாரினுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க. குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்த்து விட்ருவார். 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி ஸ்தானம், அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு போஸ்டிங், நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஐபிஎஸ், ஐஏஎஸ்லாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது, நல்ல பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் உறுதியாக இந்த வருடம் வந்து ஒரு பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள், மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. விருச்சக ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு வந்து ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகுவும் சரி, அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கனால ஒரு விரயம், அது மருத்துவ விரயமாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக சுப விரயமாக பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே தானாக தேடி வரும். இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் வந்து நீங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்கியிருந்தது, அதில் பிரச்சனை இருக்கிறது, பாகப்பிரிவினை, இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சொத்து உறுதியாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு, இப்போ வந்து ஃபேமிலியே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது, வாகனம் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே தாராளமாக இருக்குது. யாருக்காவது குரு திசையோ குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல திடீர்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதுவும் நைட் டைம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம் போகும்போது ஒர்க் ரீதியாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாவோ போகிறீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்போடு போயிட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது. அதில் ராகு வரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார். அப்போ வந்து என்னென்னா மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடுங்க. அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. திடீர் திருமணம் பெண்களுக்கெலாம் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறதுனால அது திடீர் பிராப்தம். அதே மாதிரி குரு அஷ்டமத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானம். அதனால் குடும்பமும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும். பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம். 5ல் சனி வந்திருக்கு, மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் என்ன விஷயம்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும். ஆனால் ராகு 4ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் நம்பக்கூடாது. திடீர்னு உங்களோட பதவியை வந்து அபகரிக்கிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்களே அதுக்குண்டான முயற்சியை பார்ப்பாங்க. எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க அதில் ஏறி உட்காரலாங்கிறதுலே தான்
கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். 5ல் வந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சனியோடைய பார்வை வந்து களத்திர ஸ்தானத்துக்கு இருக்கனால திடீர் திருமணம் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சனி பார்வை வந்து சம்டைம் வந்து கசப்பான உணர்வுகளை கொடுத்துரும். அதனால் ஏதாவது வார்த்தைகளை விடாமல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நிறைய அனுகூலம் தான். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம், ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், சைடில் இன்கம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியங்கள், தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால உங்களுடைய குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்னால மன வருத்தங்கள் வர்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவங்கள வந்து ரொம்ப கண்காணிங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் பிடிச்சிடலாம். அதனால் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி புத்திர சந்தான பிராப்தம் இருக்குது. சனி அந்த இடத்துல வந்திருக்கனால சந்தான பிராப்தமும் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.